வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இலக்கணத்தில் நியூ சிலபஸில் மரபு பிழை அறிதல் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஒரே வீடியோவில் அனைத்தையுமே பார்த்துடலாம். பிடிஎஃப் மாதிரி ஒரே வீடியோவில் எல்லாமே வர்ற மாதிரி நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு வந்து சிலபஸ் படி, டிஎன்பிசி சிலபஸ் படி 1 by 1 எல்லா வீடியோவுமே போடுறோம். அதை நீங்கள் பார்த்துட்டு இதை வாங்க, வரிசைப்படி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம். வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மரபு பிழை அறிதல் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். மரபு பிழைனா பழங்காலத்திலேருந்தே பேசப்படுற ஒரு பேச்சு. ஓகேங்களா? நம்ம பேச்சிலோ எழுத்திலோ மரபு பிழை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மரபு பிழை எப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் வாங்க. திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டு பறக்கும் நகரமாக விளங்குகிறது அப்படின்னா, கொடிகட்டு பறத்தல் அப்படிக்கு எது மரபு பிழைனா புகழ்பெற்று விளங்குதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. நெக்ஸ்ட்டு அவர் ஒரு அவசர குடுக்கை. அந்த அவசர குடுக்கைக்கு மரபு பிழைனா எண்ணி செயல்படாமே. அப்படி கேட்கப்பட ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அனைத்தையும் இதிலேயே பார்க்கலாம் வாங்க. ஒலி மரபுகள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற டாப்பிக்கு. ஆடுனா என்ன பண்ணுன்னா கத்தும். ஓகேங்களா? எருது எக்காலம் இடும், குதிரை கனைக்கும், குரங்கு அலும்பும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், பூனை சீரும், யானை பிளிரும், எலி கீச்சிடும், ஆந்தை அலறும், காகம் கரையும், கிளி பேசும், குயில் கூவும், கூகை குளரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், வண்டு முரளும். இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். இதான் மேக்ஸிமம் இதில் கேட்பாங்க. மனப்பாடம் பண்ணியாச்சு, இதை வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கறதுல 2லேருந்து 3 கொஸ்டின் கன்ஃபார்ம் கேட்பாங்க. அது எல்லாத்தையும் வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வினை மரபு தொடர்கள். வினை மரபு தொடர்கள் அப்படின்னா இது நம்ம செய்கிறது இல்லைன்னு சாப்பிட்றதுல இருந்து வர்ற மரபு தொடர். அது என்னன்னு பார்க்கலாம். அம்புனா எய்தார். ஓகேங்களா? ஆடைனா நெய்தார், உமினா கருக்கினால், ஓவியம்னா புனைந்தாள், கூடைனா முடைந்தார், சுவர்னா எழுப்பினான், செய்யுள்னா இயற்றினான், சோறுனா உண்டான், தண்ணீர்னா குடித்தான், பால் பருகினான், பூ பறித்தால், மரம் வெட்டினான், மாத்திரைனா விழுங்கினான், முறுக்குனா தின்றான். இந்த மாத்திரையும் முறுக்கும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். அதை மனசுக்குள்ளே கரெக்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா, விலங்குகளோட குஞ்சுகள் அல்லது குட்டிகளோட மரபு சொற்கள் தான் பார்க்க போகிறோம். அணிர்னா பிள்ளை, கீரி பிள்ளை. நெக்ஸ்ட் 2க்குமே பிள்ளைன்னு தான் வரும். புலினா பரல், புலிப்பரல், நாய்க்குட்டி, எருமை கன்று, மான் கன்று, பன்றி குட்டி, கழுதை குட்டி. ஓகேங்களா? சிங்கம்னா குருளை, ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டி, குதிரை குட்டி, யானை கன்று, குரங்கு குட்டி, எலி குஞ்சு. ஓகேங்களா? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு விலங்குகளின் வாழிடத்தை வச்சு மரபு சொற்கள் பார்க்கலாம். ஆற்றுப்பட்டி, குதிரை கொட்டி, கோழியும் வாத்தும் பண்ணை. ஓகேங்களா? கோழியும் வாத்தும் பண்ணை, மாட்டுத் தொழுவம், யானை கூட்டம். நெக்ஸ்ட்டு தாவர உறுப்புகளுக்கான மரபு பெயர் பார்க்கலாம். இதுவும் மேக்ஸிமம் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். ஈச்ச ஓலை, சோளத்தட்டை, மாவிலை, வேப்பந்தலை, தாழை மடல், தென்னை யோலை, மூங்கில் இலை, கருங்கூந்தல், பனை யோலை, பலா இலை, வாழை இலை, நெற்றாள்னா இல்லைன்னா நெல் தாள் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, காய்களின் இளநிலையோட மரபு சொற்கள் தான் பார்க்க போகிறோம். அவரைனா பிஞ்சு, தென்னைனா குறும்பை. ஓகேங்களா? மா பிஞ்சுக்கு வந்து வடுன்னு சொல்லுவாங்க. வாழை கச்சல், வாழை சின்ன குட்டியை வந்து வாழை கச்சல்னு சொல்லுவாங்க. முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, செடி கொடி மரங்களின் தோப்பிடத்தான் காக்க வரும். ஆலங்காடு, கம்பங்கொல்லை, கம்பமும் சோலையும் ஒரே இது மாதிரி வரும், அதனால் 2மே கொல்லை. பனந்தோப்பு, சவுக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பலாவும் தோப்பு, தேயிலை தோட்டம், பூஞ்சோலை. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலான்னு வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா,
பொருட்களின் தொகுப்பு அப்படின்னு இருக்குது. ஆட்டுனா மந்தை, ஆட்டு மந்தை திராட்சை குலை, மாட்டு மந்தை கற்குவியல், வேலங்காடு யானை கூட்டம், சாவி கொத்து பசு நிறை, வைக்கோற் போர். ஓகேங்களா, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் இந்த வீடியோவில் எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோன்னு மட்டும் பாருங்கள். அதிகப்படியான கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த இதில் மொத்தத்தில் 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஒரு பேட்சை எழுதி வச்சாச்சு மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஈஸியாக இருக்கிறதெல்லாம் மார்க்கை விடக்கூடாது, நம்ம கண்டிப்பாக தட்டி தூக்கிடணும். நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம ஒவ்வொரு இதுலேயும் டிஎன்பிசியில் சிலபஸ் படி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் மறக்காமல் 1 by 1 பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.